மகள் எப்போவுமே பேசும்போதும் சரி, அவர் படம் எடுத்தாலும் சரி, எல்லாரும் குவைட்டாக உட்காந்து பார்க்குறாங்க, இல்லை குவைட்டாக உட்காந்து கேட்குறாங்க. அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு படம் எடுத்தாலும் குவைட்டாக உட்காந்து பார்க்குறாங்க, அவர் ஏதாவது பேசினாலும் எல்லாரும் குவைட்டாக உட்காந்து கேட்குறாங்க. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ கிளாரிட்டியாக ஒர்க் பண்ணுவார். ஒவ்வொரு விஷயம் வந்து எழுதி யூஸ்வலாக ஒவ்வொரு ஷார்ட் வந்து திடீர்னு எல்லாரும் கையில் தான் எழுதுவாங்க. எழுதி ஏதாவது ஷார்ட் தோணுச்சுன்னா எழுதிட்டு வைப்பாங்க. பட் இவர் அதுக்கு முன்னாடி நாளில் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு வருவார். அந்த அளவுக்கு ஐ திங்க் கிளாரிட்டியாக ஒர்க் பண்ண அவர் வந்து இன்றைக்கி வந்து ஓகே நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே வந்து அவர் தான். நான் ஆடியோ ரிலீஸில் சொன்ன மாதிரி தான், ஒன்றுமே பண்ண மாட்டேன். அவர் வந்து ஃபுல்லாக வந்து இவ்வளோ தான், லைட்டாக அசிச்சா போதும். நானும் கேட்பேன், என்ன நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு கேட்பேன். பட் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் அவர் மேலே இருந்தது. ஓகே, ஐ டென்ட் ஹாவ் டு டூ எனி திங். எல்லாமே அவரோட ஆங்கிள்ஸ் சரி, எல்லாமே அவரோட அந்த கேரக்டரைசேஷன் சரி, எல்லாமே வந்து வெரி வெல் கிராஃப்டட். ஸோ அந்த விஷயத்தில் ஐம் வெரி லக்கி, ப்ரவுட் டு ஹவ் ஒர்க் வித் மகிழ். ஐ வுட் சே வெரி ஹாப்பி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். தமிழ் மக்களினுடைய ரசனையை நம்பி எத்தகைய பரிச்சார்த்தமான படத்தையும் சமரசங்கள் அற்ற படத்தையும் கொடுத்து கமர்ஷியல் ரீதியாக வெற்றி பெற முடியும், அதற்கான இடம் இங்கே இருக்கிறது என்று தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு என்னுடைய நன்றி. இரண்டாவதாக ஊடகத்தாருக்கு, அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு அளித்து வரும் இந்த சப்போர்ட்டுக்காகவும் எங்களுடைய படத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முயற்சிகளுக்காகவும் என்னுடைய நன்றி. மூன்றாவதாக எங்களுடைய தயாரிப்பாளர் திரு ஹிதேஷ் ஜபக் அவர்கள், அவர் இந்த படத்தை வந்து தயாரித்து அதை எத்தகைய சூழலில் வெளியிட்டார் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட கஷ்டங்கள், முயற்சிகள், இடர்பாடுகள், இதையெல்லாம் தாண்டி தான், எத்தனையோ தடங்கல்கள், இதையெல்லாம் தாண்டி தான் அவர் இந்த படத்தை ரிலீஸ் செஞ்சிருக்கிறார். அவருக்கு நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை சொல்லாமல் இருக்க முடியாது. எங்கள் மேலே நம்பிக்கை வச்சார், இந்த ஸ்கிரிப்டில் நம்பிக்கை வச்சார். எங்களை எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ள அவர் தூண்டியதே இல்லை. அந்த வகையில் நான் அவருக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். சக்சஸ் பிரஸ் மீட் ரொம்ப சந்தோஷமான இருக்கு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த படத்தை டிரெக்டர் எனக்கு நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ல சப்போர்ட் பண்ணச்சு. ரேணிகுண்டா அப்புறம் இந்த படத்தை டிரெக்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆர்யா சார் பார்த்து டயலாக் எல்லாம் மறந்துட்டு, பட் எனக்கு ஆர்யா சார் நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ப்ரொடியூசர், டிரெக்டர், என்டையர் டெக்னீஷியன் எல்லாருக்கும் நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. இந்த படத்தை கேமராமேன் சார்ல எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணச்சு. அவங்க ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. ரேணிகுண்டா அப்புறம் இந்த கேரக்டர் ரொம்ப டஃப் கேரக்டர் தான். ஒரு சீனுக்கு இந்த படத்தை டிரெக்டர் எனக்கு உயிரை கொடுத்த மாதிரி சப்போர்ட் பண்ணிருக்கு. அதை நான் படத்தை பார்த்தே தெரியுது. ஒரு சீனுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக் இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரு கூட பேசல. அந்த சீன், அந்த கேரக்டர் ஹேர் இப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கணும், அந்த மாதிரி ஆர்யா சார் ரொம்ப அழகா இருக்கு ஃபுல் படத்துக்கு. சஞ்சனா முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு ஹன்சிகா வருதில்லை, அப்போ ஒரே லேடி ஆர்டிஸ்ட் அவங்க தான் எங்கள் படத்தில், ஹன்சிகா விட்டா. ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கு ஹன்சிகா வருவாங்களோ இல்லையோ, சஞ்சனா கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சஞ்சனா. ஆர்யாவை பற்றி நான் எதுவுமே இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கான இடமும் இது இல்லை. ஆனால் இந்த படத்துக்காக ஆர்யா எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகள், அதாவது பொதுவாக ஒரு விஷயம், ஒரு நடிகர் வந்து அவர் அந்த கேரக்டராக மாறுவதற்கு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மெனக்கெடல்கள் தெரியாமல் இருக்கிறது தான் அவருடைய வெற்றி. உங்களுடைய அதாவது அவன் என்ன ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்திருக்கிறான், அவன் அங்கே அந்த கேமரா முன்னாடி அவனுடைய நடிப்பு தெரியாமல் இருப்பது தான், அந்த கேரக்டராக அவன் இயல்பாக மாறுவது தான் ஒரு நடிகனுடைய வெற்றி. அந்த நடிப்புக்கு இன்றைக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அங்கீகாரமும் அந்த வெற்றியும் ஒரு இயக்குனர் என்ற முறையில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தன்னுடைய வாய்ஸ் மாடுலேஷன் முதற்கொண்டு தன்னுடைய பாடி லாங்குவேஜ் வரைக்கும் ஆர்யா ஒரு அடுத்த பரிமாணத்தை எட்டி இருக்கிறான்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு ஆக்டருக்கும் சக்ஸஸ் மீனில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நான் இது அதே மாதிரி ஐ திங்க் திஸ் இஸ் a வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ. இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் தந்த
மகிழ் சாருக்கும் ஜபக் சாருக்கும் உதயகுமார் சார் த்ரூவாக தான் நான் மகிழ் சாரை மீட் பண்ணேன். ஸோ அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆர்யா அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு அவுட்டிங் போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். நான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்யா படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு மார்னிங் ஒரு 6:30 கூப்பிட்டாரு. 6:30 கூப்பிட்டு அவர் சொன்னார், நேரில் இப்படி இருக்கீங்க, ஆனால் படத்தில் வந்து பயங்கர டெரராக இருக்கீங்க, பார்த்தாலே பயமாக இருக்குது, நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அது வந்து இட்ஸ் அ வெரி குட் ஃபீலிங். ஒரு ஆஃப்டர் தடைய தாக்க சக்ஸஸ் அப்புறம் திருப்பி மோகனோட ஒர்க் பண்ணுறது, மகிழ் திருமணியோட ஒர்க் பண்ணுறது, அண்ட் சேம் டைம் வித் ஆர்யா ஆஃப்டர் சேட்டை திருப்பி நாங்கள் 2 பேரும் இந்த படம் பண்ணும்போது மீகாமன்ற இந்த படம், அப்புறம் ஜபக் சார். ஸோ ஒரு வெரி குட் ஒரு டீம் வந்து ஆல்ரெடி நோன் டீம், ஒரு புதுசாக இல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஃபுல் ஃபிலிம் சாங்ஸ்க்கு அவ்வளோ ஸ்கோப் கொடுக்கல, பட் எனக்கு தெரியும் மோகனோட ஸ்க்ரீன் பிளே அவரோட இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ்ட் இன் மோகன். மகிழோட படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ரொம்ப ரொம்ப ஐ பிலீவ், பிகாஸ் அவ்வளோ ஸ்பேஸும் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டைமும் கொடுப்பாரு. அண்ட் தட்ஸ் த வே டுடே ஒர்க்ட் அவுட். டெஃபினட்டாக இன்றைக்கி வந்து ஐம் ப்ரௌட்லி சேயிங் ஒரு ஒன் ஆஃப் த டெக்னீஷியன் ஆஃப் த ஃபிலிம்க்கு இவ்வளோ நேம் வந்திருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ ஐ ஷுட் தேங்க் மகிழ் திருமணி ஃபார் திஸ் பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த படத்தோட எடிட் பேட்டர்னே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் படம் பார்த்துட்டு அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணி சொன்னாங்க, ஆக்சுவலாக இந்த படத்தோட எடிட் பேட்டர்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக் ஜாப் பை எவ்ரிபடி. ஸோ ஃபைனலி ஒரு நல்ல படம் பண்ண ஒரு எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப லவ் பண்ணி பண்ண ஒரு படம். நான் மகிழ் திருமணி சார் கூடயும் ஆர்யா கூடயும் படம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க வந்து ஒரே சமயத்தில் ஒரு 3 படம் 4 படம் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் மகிழ் திருமணியோட படத்தில் வந்துட்டு அவர் படத்தை தவிர ஷூட் முடிகிற வரைக்கும் வேறு படத்தை கமிட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா சீன்ஸு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு சீனுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும்னு நமக்கே வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு கோவாவில் நடக்கிற சப்ஜெக்ட். இதில் ஒரு 25 to 30% தான் நாங்கள் கோவாவில் எடுத்திருப்போம். மிச்சம் 70% வந்து நாங்கள் சென்னையில் தான் ஷூட் பண்ணோம். இதில் ஒவ்வொரு இடமும் வந்து நிறைய செட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது கோவாவுக்கு மேட்ச் பண்ணி நிறைய செட் ஒர்க் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன சாக்கடமாக இருக்கும், அதுக்குள்ளே இறங்கி சார் வந்து ஒரு துப்பாக்கிலாம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரோட இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஷூட் அவுட் டன் செட் ஒன்று, அது அப்புறம் சாரோட வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோவாவுக்கு மேட்ச் பண்ணி போட்டிருப்போம். இதில் கமிங் டு ஆர்யா, அவர் கேப்டன் ஆஃப் த ஷிப் மட்டும் இல்லை, அவர் கேப்டன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் கூட. ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பர்சன்ஸ் இன் ரியல் லைஃப் கேரக்டர்ஸ். ரொம்ப ரொம்ப அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. யாரோ ப்ராப்ளமில் இருந்தாலும் சரி, வாட் எவர் ஹீ கேன் டூ ஹீல் டூ டெஃபினெட்லி. அண்ட் டுடே ஹீ சேவ் திஸ் ஷிப் ஃப்ரம் அ வெரி பிக் இது நாங்கள் நினச்சோம் இது இன்னொரு டைட்டானிக் நினச்சோம். But he made it sail through a lot of difficulties, and only I know personally, because lot of things ellame because about Arya I know. I've been following him from a very very long time. Munnade sonna mari he's not alone as captain of the ship, he's captain of friendship. அது எல்லாருக்குமே தெரியும். And he's the man of the moment and man of the film industry now. So I thank him so much. ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது மகிழ் சொல்லுவார், நீங்கள் பாருங்கள் இந்த படத்தில் தமன் ஆர்ஆர் பின்ன போகிறாருன்னு. பட் அவர் சொன்ன மாதிரியே வந்து ஐ திங்க் இட்ஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப், சூப்பர். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர் அது ஒரு மாதிரி க்ரோ ஆகிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு மியூசிக் டிரான்சிஷன் அந்த பில்டப் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. இன்டர்வல் பிளாக்கும் சரி, கிளைமேக்ஸும் சரி, சூப்பர் ஒர்க் பை தமன். தேங்க்யூ பிரதர். எனக்கு ஒரு இயக்குனராக எனக்கு வந்து மகிழ்ச்சி அளிச்சிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை பற்றி பேசும்போது, இந்த படத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் பற்றி பேசும்போது எந்த அளவுக்கு படத்தை பற்றி பேசுகிறாங்களோ ஊடகத்தாரும் சரி, மக்களும் சரி, அதே அளவு ஒளிப்பதிவை பற்றியும் ஒலி கலவை பற்றியும் இசை பற்றியும் அனலரசிங்க இல்லை சண்டை காட்சிகளை பற்றியும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சீனு
இது அத்தனை பேரை பற்றியும் படத்தொகுப்பாளர் ஸ்ரீகாந்த் அவர் இங்கே இல்லை. ஸோ இப்படி படத்தினுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் குறிப்பிட்டு இன்றைக்கு ஊடகம் பாராட்டுவது தான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் ஆக்சுவலாக பார்த்து வெளியே வந்தோன்னா ஒவ்வொரு டெக்னீஷியனும் தனித்தனியாக சொல்கிறாங்க. ஓகே, மியூசிக் நல்லா இருந்தது, சவுண்ட் நல்லா இருந்தது, கேமரா நல்லா இருந்தது, ஆர்ட் டைரக்ஷன், அவர் அந்த செட்டு, அந்த கோவால் அந்த கோடவுன் செட்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டு, ஏன்னா அண்டர் கிரவுண்ட்லேருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வர மாதிரி ஒரு செட் பிளான் பண்ணி, அதே மாதிரி ஷார்ட்ஸ் பிளான் பண்ணி, ஸோ உண்மையிலேயே வந்து எல்லாருமே வெல் பிளான்டு ஒரு ஸ்கிரிப்டு, வெல் பிளான் மேக்கிங். இந்த படம் சவுண்டை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி அந்த இன்ட்ரோ பிளாக்கோட சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நேரம் எடுத்து ஒர்க் பண்ணோம். அண்டு எஸ்பெஷலி அண்ட் தென் கொஞ்சம் ஒர்க் பண்ணது வந்து ஆர்யா சாரோட வாய்ஸ் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்போம். முக்கியமாக அந்த இன்ட்ரோ பிளாக் சீக்வன்ஸ் வந்து மியூசிக்லும் அந்த சேம் டைம் அந்த எஃபெக்டோட இதுவும் எந்த இடத்துலையும் வந்து இதாகாமல் பார்த்துக்கிட்டோம். எங்களுக்கு சென்சாரில் அந்த இடம் கொஞ்சம் நிறைய கட்ஸ் விழுந்துச்சு. அது இம்பேக்ட் குறையாமல் பார்த்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக அது அந்த பர்டிகுலர் சீன்ஸ் ஒர்க் பண்ணோம். ஸோ படத்தோட சவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு வந்து இன்னொரு முக்கிய காரணம் வந்து டைரக்டர். எந்த ஒரு இது பண்ணாலும் பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அப்புறம் இந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து திரு அருண் சீனு அவர்கள், அவரும் எஃபெக்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ த ஹோல் டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகினிங்கில் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆர்யா சார் இவங்கெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதில் வந்து மகாதேவன் சார் தனியாக கூட்டு போவார். அதில் ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைட் பண்ணியிருப்பேன். அந்த லைட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டை வச்சு அவர் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு கட் லைட்டு, அது நம்ம ஸ்டாண்டின்ஸ் வச்சு ஒரு அசிஸ்டண்ட் வச்சு பண்ணிவிட்டு திருப்பி அவர் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுல டைம் வேஸ்ட் ஆகும். ரெண்டாவது நம்ம திருப்பி ஹிட்டிங்கே மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்டில்மேன் வந்து நின்னார்னா நம்ம சொல்கிற வரைக்கும் போக மாட்டார். அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணார். இந்த ஸ்டேஜில் நான் அதுக்கு தேங்க்யூ டு ஆர்யா சார். நிறைய படங்கள் வந்து பார்த்த உடனே யார் கேமராமேன் இந்த படத்துக்கு கேட்க தோணும், அந்த மாதிரி ஒரு படம் இது. அண்ட் உண்மையிலேயே அவ்வளோ டைட் க்ளோஸ்அப்ஸ்லாம் வந்து வைக்கும்போதே எல்லாருக்கும் பயமாக இருக்கும். என்ன இது அவ்வளோ இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஃபோக்கஸ், அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த லைட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி அவ்வளோ க்ளோஸ் ஷார்ட்ஸ் வைக்க முடியும். அண்ட் தேங்க்யூ சதீஷ் சார், பின்றீங்க. வணக்கம். ஜபக் சார் தயாரிப்பில் வெளியாகி இருக்கும் எங்கள் திரைப்படமான மீகாமன் படத்தின் சக்ஸஸ் ப்ரெஸ் மீட்டில் உங்களை சந்திக்கிறேன். முதலாவதாக நான் வந்து மக்களுக்கு தான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. எந்த விதமான பரிச்சார்த்த முயற்சியையும் சமரசங்கள் இல்லாத திரைப்படத்திற்கும் இங்கே வந்து இடம் இருக்கிறது என்று, கமர்ஷியல் ரீதியான வெற்றிகளுக்கு இடம் இருக்கிறது என்று நிரூபித்திருக்கின்ற தமிழ் மக்களுக்கு என்னுடைய நன்றி. ஊடகத்தாருக்கும் இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி மக்களிடம் கொண்டு சேர்த்த ஊடகத்தாருக்கும் என்னுடைய நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சனா பேசுகிறேன். இன்றைக்கி மீகாமன் சக்ஸஸ் பார்ட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான இருக்கு. ஏன்னா ரேணிகுண்டா அப்புறம் அந்த மாதிரி இப்போ வரைக்கும் நான் ரோல் பண்ண இல்லை. ஸோ ஆஃப்டர் ரேணிகுண்டா இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிரெக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரேணிகுண்டாவில் பன்னீர் சார் மாதிரி அப்புறம் இந்த டிரெக்டர் தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு எல்லாமே ஷூட்டிங் இன்ஸ்பெக்டர் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த கேரக்டர் பண்ண முடியாது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தியேட்டர் போய் படம் பார்த்தாச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் கேரக்டர் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு சொன்னால். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. மீகாமன் ஆர்யாவோட நடிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் ஹிதேஷ் ஜபக் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நான் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் ஃபுல்லாகவே வந்து கோவாவில் நடக்கிற ஒரு மேட்ரு. இது சென்னையோ மற்ற வேறு எந்த இடங்களோ கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கோவாவில் நடக்கிற மேட்ரு. ஸோ எல்லா எபிசோடுமே வந்து நாங்கள் ஒரு 20-25 நாள் கோவாவில் ஷூட் பண்ணோம். மற்ற போர்ஷன்ஸ் எல்லாம் சென்னையில் தான் ஷூட் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் சென்னையில் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து கோவாவுக்கு மேட்ச் ஆகாத ஒரு இடமா இருந்தது. ஸோ இதனால் ஆர்ட் டைரக்டராக இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் கோவாவுக்கு மேட்ச் பண்ணியிருக்கோம். நிறைய செட்ஸ் போட்டிருக்கேன். இந்த படத்தில் ஆர்யாவோட அந்த டன் செட்ஸு மற்றபடி எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக செட்ஸ் தான். ஆனால் அது படத்தை விட்டு தனியாக வெளியே வராது. படத்தோட இதுவாகவே இருக்கும். செட்டுனே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு செட் போட்டிருக்கேன். இந்த படம் இப்போ வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. இதில் நான் ஆர்ட் டைரக்டராக பணியாற்றுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.